இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம். திமுக மீது எப்படியாவது களங்கம் சுமத்தலாம் என்று இபிஎஸ் அரசியல் செய்து வந்ததாக குற்றச்சாட்டு. லண்டனில் இசைத்த சிம்பொனியை ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் மீண்டும் இசைக்க உள்ளதாக இசைஞானி இளையராஜா அறிவிப்பு. என் மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக சிம்பொனி இசையை மீண்டும் இசைக்க உள்ளதாக பேட்டி. வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் லண்டனில் இசையமைத்த அந்த இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா, லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவே இங்கே வந்து தமிழக மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் இசைக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைவான மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களை சேர்க்க மறுக்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் எச்சரிக்கை. மாணவ மாணவிகள் பழைய பஸ் பாஸை பயன்படுத்தி அரசு பேருந்துகளில் பயணிக்கலாம் என்று அமைச்சர் சிவசங்கர் தகவல். பள்ளி சீருடையுடன் மாணவர்கள் தங்கள் இருப்பிடத்திலிருந்து பள்ளி வரை கட்டணமின்றி பயணிக்க அனுமதி. மதுராந்தகம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பில் மோதி நின்ற அரசு பேருந்து. 30 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்த நிலையில் அச்சரப்பாக்கம் போலீசார் விசாரணை. பெங்களூருவில் ஆட்டோ ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காலணியால் தாக்கிய பெண் தவறை உணர்ந்து கணவருடன் சென்று ஆட்டோ ஓட்டுநரிடம் மன்னிப்பு கேட்ட காட்சி. கொலம்பியாவில் தக்காளி திருவிழா கோலாகலம். ஒருவர் மீது ஒருவர் தக்காளிகளை வீசி உற்சாகம். சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார் ஆஸ்திரேலிய வீரர் கிளென் மேக்ஸ்வெல். சர்வதேச T20 போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவேன் என்றும் அறிவிப்பு. குற்றவாளி ஞானசேகரனுக்கு சிறையில் எந்த சலுகைகளும் வழங்கக்கூடாது என சென்னை மகளிர் ஆணையம் அதிரடி தீர்ப்பு. 30 ஆண்டுகள் சிறை தண்டனையை குற்றவாளி ஞானசேகரன் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் தவிர வேற யாருக்கும் தொடர்பு இல்லை. ஞானசேகரின் செல்போன் ஏர்பிளைன் மூடில் இருந்ததை தடவியல் ஆய்வில் உறுதி செய்துள்ளதாக அரசு வழக்கறிஞர் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. காவல்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என மகளிர் நீதிமன்றமே பாராட்டியிருப்பதாகவும் பெருமிதம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சாரை காப்பாற்றியது யார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சி அமைந்ததும் யார் அந்த சார் உள்ளிட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைக்கும் என்றும் திட்டவட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு 30 ஆண்டு சிறை தண்டனை அளித்தது வரவேற்பதாக அன்புமணி ராமதாஸ் பதிவு. மேல்முறையீட்டில் குற்றவாளி தப்பாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இசைஞானி இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்று புகழாரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் விலை 71,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.